ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்டான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். அதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாரு, இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்குள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸை தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், ஸோ இதில் நம்ம எது ட்ரேட் பண்ணலாம், எதில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு லைக் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபியூச்சர்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ ஃபியூச்சருங்கிறது ஒன்றும் இல்லை பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி உதாரணத்தை எடுத்துக்குவோம். 35,100 அப்படிங்கிறதுல வந்து பேங்க் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 35,100 இருந்து மார்க்கெட் வந்து மேலே போக போகுது இல்லை கீழே போக போகுதுன்னு நீங்க ப்ரிடிக்ட் பண்றீங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்குள்ள 300 பாயிண்ட்ஸ் இல்லைன்னா 400 பாயிண்ட்ஸ் வந்து மேலே இல்லை கீழே போக போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபியூச்சர்ஸ்ல கான்ட்ராக்ட்ஸை பை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஜெரோதா அக்கௌண்ட்ல காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், நான் இப்போ ரிலையன்ஸ் வச்சிருக்கேன். ரிலையன்ஸ் வந்து நான் இப்போ வந்து கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து 2,779 ரூபா. ஸோ இந்த ப்ரைஸ்ல இருந்து இந்த ஜூன் மாதம் முடியறதுக்குள்ள எனக்கு வந்து ஒரு 300 ரூபாய் ஏறிடும் அப்படின்னா நான் வந்து ரிலையன்ஸ் ஜூன் ஃபியூச்சர்ல பை பண்ணலாம். ஓகே. ஸோ இல்லை நான் ஒரு 2 மாசத்துக்கு ப்ரெடிக்ட் பண்றேன், ஜூலைல வந்து இந்த மாதிரி நடக்கும், ஒரு 300-400 பாயிண்ட்ஸ் வந்து ஏறும் அப்படின்னா நீங்க வந்து ரிலையன்ஸ், ஓகேங்களா? ஸோ ரிலையன்ஸ் வந்து ஜூலை ஃபியூச்சர்ல வந்து நீங்க பை பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா ஜூலை ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு பை இருக்கும், ரிலையன்ஸ் ஜூலை ஃபியூச்சர். இந்த மாதிரி நீங்க 3 மாச கான்ட்ராக்டுக்குள்ள நீங்க பை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஜூன் மாசம், இது வந்து கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட். ஜூலை மாசங்கிறது வந்து நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட். அண்ட் ஆகஸ்ட் மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் மந்த் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப பேசிக்கா சொல்லணும்னா ஒரு மாசத்தோட ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு அந்த மாசத்தோட கடைசி வியாழக்கிழமை ஒவ்வொரு கான்ட்ராக்டும் எக்ஸ்பயர் ஆயிடும். நீங்க இப்போ ஜூன் மந்த் கான்ட்ராக்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸ்ல நீங்க வந்து கடைசியா, அதாவது வியாழக்கிழமை கடைசி வார வியாழக்கிழமை வந்து க்ளோஸ் பண்ணியே ஆகணும். க்ளோஸ் பண்ணலைன்னா அது வந்து பிசிக்கல் டெலிவரி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஜூலை வாங்கிட்டீங்க, இந்த மாசமே வந்து ஜூலைக்கு வந்து வாங்கிட்டீங்கன்னா அப்போ ஜூலையோட கடைசி வியாழக்கிழமை தான் அது எக்ஸ்பைரி ஆகும். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பை அண்ட் செல் பண்ணணும். ஓகேங்களா? நமக்கு ஃபியூச்சர்ல ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பையும் பண்ணலாம் செல்லும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிலையன்ஸ் இருக்கு, நான் பை பண்ணா எனக்கு மார்ஜின் பார்த்தீங்கன்னா 1,55,000 ரூபாய் தேவைப்படுது. இதுவே நான் செல் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் கிட்டத்தட்ட அதே தான், 1,54,000 சம்திங் வந்து மார்ஜின் தேவைப்படுது. ஓகேங்களா? நான் சொல்றது வந்து ஒரு லாட்டுக்கு. ஸோ நீங்க வந்து லாட் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா 2 லாட் ஆக்கிட்டீங்கன்னா 3,09,000 ரூபாய் சம்திங் தேவை. அப்படியே டபுள் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் வந்து உங்களுக்கு லாட் சைஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ ஒரு லாட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ். ஓகேங்களா? அதை தான் வந்து லாட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு லாட் வந்து 50 குவான்டிட்டி. அப்போ 2 லாட் வேணும்னா நம்ம 100 பை பண்ணாதான் 2 லாட்னு சொல்ல முடியும். அதுக்கு வந்து 2,09,000 ரூபாய் நமக்கு வந்து பணம் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். நீங்கள் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் வாங்குறதுனால ஃபியூச்சர்ஸில் வாங்கினீங்க அப்படின்னா நம்பர் ஒன் உங்களுக்கு என்னன்னா, நீங்கள் வாங்குற ப்ரைஸ்ல இருந்து மேலே போகணும்னு வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு வர்ற ஒவ்வொரு ரூபாய்க்கும், ஃபார் எக்ஸாம்பிள் 3,000 ரூபாய்க்கு வந்து நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 3,001 இல்லை 3,010 ரூபா வந்துச்சுன்னா 10 இன்ட்டு 250, அதாவது நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ். ஸோ அப்போ 10 இன்ட்டு 250 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,500 ரூபாய். நான் ரிலையன்ஸ் ஸ்டாக்குக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? இதே நிஃப்டியில் பை பண்ணீங்கன்னா 16,000 வாங்கினா 16,010 அப்படின்னா 10 ரூபா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட். 10 இன்ட்டு 50 உங்களுக்கு வந்து 500 ரூபா வந்து ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? இதுவே ஆப்போசிட் சைடில் நெகட்டிவும் போகும். இப்படி தான் ஃபியூச்சர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஒர்க் ஆகுது. இது ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ்ல என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சிமிலர் கைண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் தான். பட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபியூச்சர்ஸில் ஃபுல் மார்ஜின் இப்போ 1,50,000 ரூபாய்னா 1,00,000 ரூபாயும் கொடுத்து தான் நீங்கள் வாங்க முடியும். கரெக்டுங்களா? பட் ஆப்ஷன்ஸில் அப்படி கிடையாது. இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் மாதிரி. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1,00,00,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போடுறோம். ஆனால் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா மாதம் 500, 600 இல்லை சம்டைம் 5,000, 10,000 இந்த மாதிரி தான் ப்ரீமியம் கட்டுவோம். ஓகேங்களா? இன்கேஸ் நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த ப்ரீமியம்க்கு 1,00,00,000 ரூபா வந்து வேல்யூ. கரெக்டுங்களா? அந்த 1,00,00,000 ரூபா நமக்கு வந்துடும், நம்ம டெத்தோ இல்லை ஏதோ ஒரு இஷ்யூனால. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வெறும் ப்ரீமியம் மட்டும் பே பண்ணி நம்ம பை பண்ணலாம். ஆனால் செல் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் மார்ஜின் தேவைப்படுது. ஓகேங்களா? அதை நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆப்ஷன்ஸும் கிட்டத்தட்ட சேம் தான், ஃபியூச்சர்ஸ் மாதிரி தான். பட் என்னன்னா ப்ரீமியம் மட்டும் தான் பே பண்ணுவோம், நம்ம வந்து வேற எதுவும் பே பண்ண மாட்டோம். அதுவும் இல்லாமல் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி கான்ட்ராக்ட் இருக்கும், அதே மாதிரி மந்த்லி கான்ட்ராக்ட் இருக்கும். ஸோ வீக்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி
பீக் தேர்ஸ்டே வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி வந்து எக்ஸ்பைரி, நமக்கு 9ஆம் தேதி வந்து வியாழக்கிழமை எக்ஸ்பைரி. ஒருவேளை 9ஆம் தேதி வந்து ட்ரேடிங் ஹாலிடே அப்படின்னா 8ஆம் தேதி அது எக்ஸ்பைரி ஆகிடும். ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. மந்த்லி எக்ஸ்பைரி அகைன் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி தான் தேர்ஸ்டே வருது. ஸோ அந்த 30ஆம் தேதி ஹாலிடே கிடையாது, அதனால அன்னைக்கு நமக்கு வந்து எக்ஸ்பைரி ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து வித்தியாசம். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் நான் சொன்ன மாதிரி மந்த்லி கான்ட்ராக்ட் இது வந்து எக்ஸ்பைரி ஆகுறது எப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் கடைசி வியாழக்கிழமை எக்ஸ்பைரி ஆகும். ஆப்ஷன்ஸில் நமக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வீக்லி ஆப்ஷன்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மந்த்லி ஆப்ஷன்ஸ். ஸோ வீக்லி வந்து எவ்ரி தர்ஸ்டே லீவுனா நமக்கு வெட்னஸ்டே. அதே மாதிரி மந்த்லி பார்த்தீங்கன்னா கடைசி வியாழக்கிழமை லீவுனா வெட்னஸ்டே எக்ஸ்பைரி ஆகிடும். ஓகேங்களா, ஸோ பீக் மார்ஜின் ரெக்கார்டு ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பீக் மார்ஜின் ரெக்கார்டுன்னு போட்டிருக்கேன். அது என்னது பீக் மார்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் பை பண்ணும்போது ஃபுல் மார்ஜினும் பே பண்ணணும். 1,50,000 நீங்கள் 1,50,000 பே பண்ணணும். பட் ஆப்ஷன்ஸில் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸில் பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு லோ மார்ஜின், ஆப்ஷன்ஸில் செல் பண்ணால் பீக் மார்ஜின். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்து வச்சிருக்கேன். 9th ஜூன் 9ஆம் தேதி வந்து எக்ஸ்பைரி ஆகிற வீக்லி எக்ஸ்பைரி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதில் நான் வந்து பை பண்ணேன் அப்படின்னா ஒரு லாட் சைஸ் வந்து 25 குவான்டிட்டி. ஸோ இந்த 25 குவான்டிட்டிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வெறும் 8,000 ரூபாய் தான் தேவைப்படுது. ஓகேங்களா, இதுவே 25 குவான்டிட்டிக்கு நான் செல் பண்ண என்ன நடக்குன்னு பாருங்களேன், 1,45,000 ரூபாய் தேவைப்படுது. ஸோ ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் பை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் உங்களுக்கு வந்து டெபிட் ஆகும். அதாவது நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க ஆப்ஷன், உங்களுடைய பணத்தை வந்து அந்த ப்ரீமியம் பணத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க. ஓகேங்களா, ஆனால் அந்த ஆப்ஷன் செல்லர் யாரு அப்படின்னா அந்த பணத்தை வாங்குறவங்க. ஓகேங்களா, ஸோ நார்மலாக சொன்னால் ஆப்ஷன் பையிங்னா டெபிட்டட்னு சொல்லுவாங்க, ஆப்ஷன் செல்லிங்னா கிரெடிட்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அந்த மார்ஜின் வந்து ஹியூஜாக உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா இப்போ வந்து பை பண்ண 8,000 ரூபாய் மட்டும் போதுமானது. இது செல்லராக இருந்தால் 1,50,000 கிட்ட தேவைப்படுது. ஓகேங்களா, ஸோ இது இந்த மார்ஜின் டிஃப்ரென்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா லாட் ட்ரேடிங் ஒன்லி அலவுட். நான் சொன்னேன் இல்லையா, வெறும் லாட் சைஸில் மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். நம்ம வந்து ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் 3 ஸ்டாக்குன்னு தனித்தனியாக வாங்க முடியாது. போத் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லையும் சேம் தான், லாட் சைஸை வச்சு மட்டும்தான் நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, நம்ம எல்லா ஸ்டாக்லையுமே வந்து இந்த ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக முடியாது. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா F&O ஸ்டாக், அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ஸ்டாக்னு சொல்லியிருக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்து நீங்கள் வந்து இந்த ட்ரேடிங்கை வந்து பண்ண முடியும். பட் எல்லா ஸ்டாக்லையும் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ இந்த F&O ஸ்டாக்ஸ் வந்து என்எஸ்சி வெப்சைட்டில் நீங்கள் கூகுளில் போயிட்டு F&O ஸ்டாக்ஸ் இன் என்எஸ்சி வெப்சைட்னு டைப் பண்ணீங்கன்னா டேரெக்டாக அந்த லிங்கே வந்துடும். அதில் நீங்கள் எக்ஸலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் கேன் பி டன். அதாவது பையும் பண்ணலாம் செல்லும் பண்ணலாம். பை பண்ணிட்டு நான் செல் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லாட் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு வாங்கிட்டு நான் அதை வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகுதா, ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகுதா, அப்போ வந்து நான் வந்து வித்துருவேன். அப்போ அது பை அண்ட் செல், அதாவது பை பண்ணிட்டு நான் செல் பண்ணேன். பட் இன்னொரு ஆப்ஷனும் பண்ணலாம். நான் இன்னைக்கு செல் பண்ணிட்டு எக்ஸ்பைரி அன்னைக்கோ இல்லை நாளைக்கோ இன்னும் கொஞ்சம் நேரத்துல நல்ல ப்ராஃபிட் வந்தோடனே நான் வித்துடலாம். அப்போ இங்கே நான் செல் பண்ணிட்டு பை பண்றேன். ஸோ இதை வந்து ரெண்டுலையுமே பண்ணலாம், ஃபியூச்சர்ஸ்லையும் பண்ணலாம், ஆப்ஷன்ஸ்லையும் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் லாட் இன்ட்டு ப்ரைஸ். இதில் ஃபியூச்சர்ஸில் நீங்கள் வந்து இப்போ ஒரு லாட் வச்சிருக்கிறீங்க ரிலையன்ஸில் அப்படின்னா அது 250 குவான்டிட்டி, நமக்கு வந்து 10 ரூபா ப்ரைஸ் மேலே ஏறிச்சு அப்படின்னா 10 ரூபா ப்ராஃபிட். ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே ஆப்ஷன்ஸில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருந்தால் அதே மாதிரி தான் நடக்கும். ஓகேங்களா, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் டிகே அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணும். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்புறம். அதே ஆப்ஷன் பையராக இருந்தால் உங்களுக்கு டைம் டிகே ஹெல்ப் பண்ணாது. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷனுக்கும் ஃபியூச்சர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் இன்ட்டு லாட் சைஸ், அதாவது உங்களுடைய ப்ரீமியம் நீங்கள் என்ன பே பண்ணீங்க ப்ளஸ் வந்து உங்களுடைய லாட் சைஸ் குவான்டிட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரீக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த காமா தீட்டா டைம் டிகே இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஆப்ஷன்ஸில் கேட்டிருப்பீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் கிடையவே கிடையாது. சிம்பிளாக பை அண்ட் செல். ஓகேங்களா, நம்ம ப்ரிடிக்ட் பண்ண வேண்டியது மார்க்கெட் மேலே போக போதா இல்லை கீழே போக போதா, இதைத்தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதை பண்ணிட்டா போதும், கரெக்டாக ஃபியூச்சர்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணலாம். பட் ஹைலி ரிஸ்க். ஓகேங்களா, ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டெக்ஸில் தான், எனக்கு தெரிஞ்சு இண்டெக்ஸ் தான் பெட்டராக இருக்கும். அதாவது ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்க்கு. ஏன் நான் வந்து ஸ்டாக் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே நாளில் கிட்டத்தட்ட 7% திடீர்னு டவுன் ஆகும், திடீர்னு அப் ஆகும். நமக்கு
சாதகமான சூழ்நிலையில் அமைஞ்சதுன்னா பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபியூச்சர்ஸில் பை பண்ணி வச்சிருப்பீங்க, திடீர்னு 8% டவுன் ஆச்சுன்னா உங்களுக்கு ஹியூஜ் லாஸ் வரும். ஓகே, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு லாஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா வந்து ஆப்ஷன்ஸ் பை பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி ஹெட்ஜிங் பொசிஷன் போட்டு வந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பட் பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. நான் இந்த மிஸ்டேக்கை பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அண்ட் கிரீக்ஸ் அவைலபிள் ஆப்ஷன்ஸில் வந்து இந்த கிரீக்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காமா தீட்டா டைம் டிகே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்ளை ஆகும். நீங்கள் வந்து ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி, செல்லராக இருந்தாலும் சரி, பட் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்காம நீங்கள் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணாதீங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆப்ஷனில் பை பண்ணி வச்சிருப்பீங்க. நீங்கள் ஃப்ரைடே வந்து ஒரு ஆப்ஷன் பை பண்ணி வச்சிருப்பீங்க, ஒரு 400 ரூபா ப்ரீமியமில் போட்டு வாங்கி வச்சிருப்பீங்க. ஓகேங்களா? பட் மண்டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிருக்கும். பட் அதே இடத்துல இருந்தாலுமே உங்களுக்கு வந்து லாஸ் காட்டும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 300 ரூபா 350 ரூபா தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 350 ரூபா ஆச்சுன்னா 400 மைனஸ் 350 50 இன்ட்டு உங்கள் குவான்டிட்டி வந்து லாஸ் ஆப்ஷன் பையருக்கு. ஓகேங்களா? ஸோ இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் டிகே தீட்டா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கங்க. இதே ஆப்ஷன் செல்லராக இருந்தால் உங்களுக்கு டைம் டிகே கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து மண்டே மார்னிங் வந்து ஒரு 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 பேங்க் நிஃப்டி ஒரு லாட் வாங்கி வச்சுட்டீங்க. அந்த லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா ப்ரீமியம்க்கு வாங்கியிருக்கீங்க. ஸோ உங்கள் டைரெக்ஷனில் மார்க்கெட் போகலை, பட் கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்கு. அப்போனா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். இல்லை உங்கள் டைரெக்ஷனில் போனாலுமே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷன் பையிங் அண்ட் செல்லிங் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பையிங் வந்து லிமிடெட் ரிஸ்க் தான், பட் உங்களுக்கு வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் ஆப்ஷன் செல்லிங் வின்னிங் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். பட் உங்களுடைய ரிஸ்க் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட்னு சொல்லுவாங்க. பட் அன்லிமிட்டட்னு சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் அண்ட் உங்கள் ரிஸ்க் மேனேஜ் பண்ணீங்கன்னா எதுவுமே ஏதாவது அன்லிமிட்டட் லாஸ் வர வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது இந்த சும்மா சின்ன டிஃப்ரென்ஸு. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. அண்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹைலி 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 ரிஸ்கிங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணீங்கன்னா ஹெட்ஜிங்கோட ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணீங்கன்னா அதுக்கும் ஹெட்ஜிங்கோட ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைனா ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வந்து வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இந்த ஒரு போன வாரம் வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரே நாள் ஆப்ஷன் பையிங்கில் வந்து எவ்வளோ லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து நான் அந்த கடைசி இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், முடிஞ்சால் வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பையிங் வந்து எவ்வளோ ரிஸ்கி அப்படிங்கிறத நீங்கள் அப்போ தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தோன்ற கமெண்ட்ஸை கீழே போடுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ குட் டே.